ஆழ்வானம் ஆற்காட்டில் இருக்கின்ற பெருமாள் கோயிலில் மிக சிறந்த பெருமாள் கோயில் வரதராஜ பெருமாள் கோயில். அதுக்கு சிறப்பு என்னன்னாக்கா, கீழே நத்தை, மேலே பெருமாள் வீற்றிருக்கிறாரு. இந்த பெருமாள்கிட்ட தரிசித்து நீங்கள் கேட்கின்ற எந்த இது உங்களுடைய கஷ்டங்களை சொன்னால் உடனே ஒரு மாதத்துக்குள்ளே அது நிவர்த்தி ஆகிறது. அந்த சிறப்பு இவர்கிட்ட இருக்குது. மொத்தத்தில் இந்த பெருமாளுக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு பவர் இருக்குது. பெருமாளும் மற்ற சுற்றி பல இது எல்லா சாமிகளும் இருக்காங்க. இந்த பெருமாள் கோயிலில் ரொம்ப சிறப்பாக 1000 ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த பெருமாள் என்பது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் இந்த பெருமாள் கோயிலில் 5 சனிக்கிழமையாக மிக சிறப்பாக பல்லாயிரம் ஜனங்கள் இங்கே தரிசித்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கும்பாபிஷேகம் நடந்து 12 வருஷம் மேலே ஆகிறதுனால கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு நாங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நான் இந்த கும்பாபிஷேகம் விரைவில் நடக்கும் என்பதையும் நான் ராணிப்பேட்டை இந்து சமய அறநிலையத் தலைவராக இருக்கிற காரணத்தால் வெகு விரைவிலே இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவேன் என்பதை உங்கள் முன் சொல்லிக் கொள்கிறேன். இந்த பெருமாள் கோயிலுக்கு வருபவர்கள் அனைவரும் உங்களால் முடிந்த பொருள் உதவியோ வேறு மாலையோ எது வேணாலும் கொடுக்கலாம். நாங்கள் அதை பெற்றுக்கொண்டுக்கிறோம். நீங்கள் இந்த பெருமாளுடைய அருளை பெற்று நீங்கள் செல்லுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க. கோடிகள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். பாலாற்றின் தென்கரையில் சடாரண்ய சேத்திரத்தில் ஒன்றாக இவ்வாலயம் திகழ்கின்றது. சடாரண்ய முனிவர்களால் பூஜிக்கப்பட்ட இவ்வாலயம் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. காஞ்சி மாநகரை வெற்றி கொண்டதன் விளைவாக அதை பாராட்டும் பொருட்டு இவ்வாலயம் எழுப்பப்பட்டது. இவ்வாலயத்தின் சிறப்பு அம்சம் கூர்ம பீடத்தில் பத்மாசனத்தில் சங்கு சக்கர அபயஸ்ததாரியாய் ஸ்ரீ வரதர் எழுந்து அருள் பாலிக்கின்றார். இவ்வாலயத்தை போல் தமிழகத்தில் வேறு எங்குமே ஆலயங்கள் கிடையாது. இவ்வாலயம் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இவ்வாலயத்தின் சாட்சியாக 16 கல்வெட்டுக்கள் இவ்வாலயத்தில் இன்றளவும் இருக்கின்றன. பெருமாள் சன்னதியை சுற்றி 12 இடங்களிலும் தாயார் சன்னதியை சுற்றி 4 இடங்களிலும் கல்வெட்டுக்கள் இவ்வாலயத்தின் சான்றாக விளங்குகின்றன. இந்த புரட்டாசி சனிக்கிழமை மகோத்சவமானது இங்கு வெகு விமரிசையாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கு கொள்ளும் இல்லம் ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வூர் மக்கள் அல்லாது சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலிருந்தும் சுமார் 5000 பக்தர்களுக்கு மேல் இவ்வாலய தரிசரை தரிசித்து வருகின்றனர். நீங்களும் வாருங்கள், வரதனருள் பெறுங்கள். நன்றி, வணக்கம். ஆற்காடு நகரத்தில் சடாரணி சேத்திரம் வரதராஜ பெருமாள் வரம் தரும் வரதராஜன் இங்கு தொன்று தொட்டு உற்சவங்கள் நடந்து வந்தாலும் 91 கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு புரட்டாசி மாதந்தோறும் இப்போது 35வது வருடமாக சீரும் சிறப்புமாக செய்து பக்தர்கள் அனைவரும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். பக்தர்களும் சேவைக்காக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள்.